தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை குன்றத்தூரில் எலி மருந்து அடித்து 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து அடித்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். குன்றத்தூரில் எலி மருந்து நெறி தாங்காமல் 2 குழந்தைகள் உயிரிழந்து அவர்களது பெற்றோர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவத்தில் அந்த வீட்டில் எலி மருந்து வைத்த நிறுவனத்தின் மீது குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேற்று இரவு இவர்கள் வீட்டில் எலி தொல்லை அதிகமாக உள்ள நிலையில் அதனை விரட்டுவதற்காக தனியார் நிறுவனத்தை ஒன்றை இந்த கிரிதரன் அணுகியுள்ளார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு கிரிதரன் வீட்டில் எலி மருந்து அடித்துள்ளனர். இதன் பின்பு அவர்கள் வீட்டில் உறங்கிய நிலையில் காலையில் குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட அதாவது தலை சுற்றுதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் எழுந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கிரிதரன் மற்றும் அவரது மனைவிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் கிரிதரன் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து கிரிதரன் மற்றும் அவரது மனைவி போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எலி மருந்து அடித்த நிறுவனத்தின் மீது குன்றத்தூர் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக கிரிதரன் வங்கியில், அதாவது அவர் வேலை பார்க்கும் வங்கியில், அந்த வங்கியில் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக இந்த நிறுவனத்தின் மூலமாக எலி மருந்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கிரிதரன் தான் குடும்பத்துடன் புதிதாக வந்த வீட்டில், அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இந்த வீட்டில் குடியேறியுள்ளார். இந்த நிலையில் இந்த வீட்டில் எலி தொல்லை இருந்த நிலையில் அதனை விரட்டுவதற்காகவே இந்த நிறுவனத்தை அணுகியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.